மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். ஏன் அரசியல் தலைவர்கள் இத்திருக்குறளை கூறுகின்றனர்? அணிநிழற் காடு என்றால் அழகிய குளிர்ச்சியான அடர்ந்த காடு. பகைவர்கள் இக்காட்டை கடக்கும்போது திசைகள் தெரியாமல் குழப்பமடையலாம். பாதை கடினமாக இருக்கலாம். மிருகங்கள், விஷப்பாம்புகள், விஷப்பூச்சிகள் என நிறைய இருக்கும். அவ்வகையில் நாட்டிற்கு இது ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாகும். நமக்கு வற்றாத ஜீவநதியை தருவதும் இந்த அடர்ந்த காடுகளே ஆகும். மணிநீர் என்றால் நவமணிகளான முத்து, பவளம், மாணிக்கம் போன்றவை தெளிவாக தெரியும் அளவு தெளிவான தூய குடிநீராகும். கோட்டையைச் சுற்றி அகழியும் நமது இந்திய நாட்டைச் சுற்றி 3 புறம் கடலுமாக அமைந்து நீர் நல்ல பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. மண் போரின் போதும் சரி, எப்போதும் சரி, மக்களை காக்கும் உணவை விளைவிக்கும் வயல் மண் ஆகும். வயலின் சமவெளி காரணமாக பகைவர் படையெடுத்து வருவதை முன்னே அறிந்து போருக்கு தயாராகலாம். மலை நமது இந்தியாவிற்கு இமயமலையே சீனா, பாகிஸ்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாக மலை உள்ளது. அதனாலேதான் வள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்ற திருக்குறளை கூறியுள்ளார். அரசியல் தலைவர்களும் மேற்கோள் இடுகின்றனர். இதை கூறும் தலைவருக்கல்லவா வாக்களிக்க வேண்டும்.